நான் பண்ண சின்ன தப்பால் என்னோட கோப்ரோ வீணாக போயிருக்கும். அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் எடுத்து விட்டுருங்க. என்னுடைய பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் கவுண்டுக்காமல் நான் மட்டும் என்னோட கோப்ரோவில் அந்த பேட்டரியை போட்டுட்டு நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேட்டரி காலி ஆகிடுச்சு. மறுபடியும் வேறு பேட்டரி மாற்றலான்ட்டு நான் பேட்டரி எடுக்கிறேன். பேட்டரி வரல, அது மேலே இருந்த சின்ன பேனல் மட்டும் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதை எப்படியாவது நம்ம ஒட்டி பேட்டரி வெளில எடுத்துணுன்ட்டு நானும் ஃபெவிக்விக் ஊற்றி அதில் ஒட்டுறேன். ஆனால் ஒட்டவே இல்லை. அது ஒட்டாமல் மறுபடியும் அந்த பேனல் மட்டுமே வந்துட்டே இருந்தது. நான் அதில் ஃபெவிக்விக் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருந்தா என்ன ஆகுதுன்னா பேட்டரி சைடில் இருக்க SD கார்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு பேட்டரி கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினேன். ஸோ இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம ஒட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒட்டிட்டேன். இந்த டைம் வந்து நல்லாவே ஒட்டிக்கிச்சு. ஆனால் கையால் இழுத்தப்போ கையால் வரவே இல்லை அது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்து அதில் சின்ன ஒரு டேக் மாதிரி இருக்கும், அந்த டேகை பல்லால் கடிச்சு இழுத்தேன். ஸோ அப்போ வந்து பேட்டரி வெளில வந்துடுச்சு. இதுலேருந்து நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பேட்டரிக்கு ஆசைப்பட்டு ஒரு 30,000 கோப்ரோவை வீணாக கேட்டாதீங்க. ஸோ ஒரு வேளை உங்கள் பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்னா அதை தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டு வேறு பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்னோட நிலமை தான் உங்களுக்கும் வரும். ஒரு வேளை கோப்ரோ போயிருந்தா என்ன கொஞ்சம்